Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am Asi Joseph Sahairaj, a preacher at the Church of Christ in Amalinagar, Dindigul, of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்டியன் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will take a brief look at the continuation of the genealogy of Noah's three sons, especially the descendants of Ham. நோவாவின் 3 மகன்களை பற்றிய வம்சவழி அட்டவணையின் தொடர்ச்சியை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வையை, குறிப்பாக காமின் சந்ததிகளை பற்றிய வரலாற்றை நாம் இந்த வார வேதாகம் படிப்பில் பார்ப்போம். Today's coverage of scripture is Genesis 10th chapter verses 6 to 14. இன்றைய வகுப்பிற்கான வேத பாடப்பகுதி ஆதியாகமம் 10 6 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். Keywords for this study is Genesis 10 8 to 9. Cush begot Nimrod. He began to be a mighty one on the earth. He was a mighty hunter before the Lord. Therefore it is said, like Nimrod the mighty hunter before the Lord. இந்த படிப்பிற்கான திறவுகோல் வசனம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று. On 14th June 2025 Saturday, at the beginning of this Bible study itself, I said that we would examine every verse of the Bible. If we just skim through this chapter, we would only know the names in it. 14 ஜூன் 2025 சனிக்கிழமை அன்று இந்த வேதாகம் படிப்பின் தொடக்கத்திலேயே நான் வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் ஆராயப் போகிறோம் என்று கூறியிருந்தேன். இந்த அத்தியாயத்தை மேம்போக்காக படித்தால் இதில் உள்ள பெயர்கள் மாத்திரமே நமக்கு தெரியும். But the Lord has commanded us to examine the scriptures, so we are going to examine every name in this chapter. This will give a very important information about the people of this world. ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி நமது கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டுள்ளார். எனவே நாம் இந்த அத்தியாயத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரையும் ஆராயவிருக்கிறோம். இது நமக்கு இந்த உலகின் மக்கள் இனங்கள் பற்றிய மிகவும் முக்கியமான தகவல்களை தருவதாக இருக்கும். Second, the descendants of Ham, Noah's youngest son. இரண்டாவது பாகம் இந்த பாடத்திலே நோவாவின் இளைய மகன் காம் என்பவன் சந்ததி. In this we are going to read the 6th verse of 10th chapter. The sons of Ham were Cush, Mizraim, Put and Canaan. இதிலே இரண்டாவது பாகமாக நாம் நோவாவின் இளைய மகன் காம் என்பவன் சந்ததியை பற்றி படிக்கிறோம். இதில் வசனம் 6 நாம் வாசிக்கிறோம். 10ஆம் அத்தியாயத்திலே 6ஆம் வசனம். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷ், மிஸ்ராயிம், பூட் and Canaan are the 4 sons of Ham mentioned in the Bible genealogies in 10 of Genesis. ஆதியாகமம் 10 உள்ள நோவாவின் வம்சாவளியில் குறிப்பிடப்பட்டுள்ள காம் என்ற இளைய மகனின் 4 மகன்கள் கூஷ், மிஸ்ராயிம், பூத் மற்றும் கானான் ஆவார்கள். கூஷ் is associated with ancient Ethiopia or Nubia. மிஸ்ராயிம் represents Egypt. கூஷ் என்பது பண்டைய எத்தியோப்பியா அல்லது நூபியாவுடன் தொடர்புடையவர். மிஸ்ராயிம் என்பது எகிப்தை குறிப்பதாக இருக்கிறது. பூட் இஸ் லிங்க்டு டு லிபியா ஆர் நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் கானான் இஸ் தி ancestor of the people who inhabited the land of Canaan, modern day Israel, Palestine, Lebanon, Syria and Jordan. பூத் என்பது லிபியா அல்லது வடக்கு ஆப்பிரிக்காவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் கானான் என்பவர் கானான் நாட்டில், அதாவது நவீன இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான், சிரியா மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளில் முன்பு வசித்த மூதாதையர்கள் ஆவார்கள். These details represents the patriarchal
origins of various ancient people and lands. இந்த விவரங்கள் பல்வேறு பழங்கால மக்கள் மற்றும் நாடுகளின் முற்பிதாக்களின் தோற்றத்தை குறிக்கின்றன. 1. Cush, biblical connection. The oldest son of Ham and grandson of Noah. 1. கூஷ். வேதாகம இணைவை பார்க்கும்போது இவர் காம் என்பவரின் மூத்த மகன் மற்றும் நோவாவின் பேரன் ஆவார். ஜியாகிரபிக்கல் கனெக்ஷன். கூஷிட் பீப்புள் இஸ் ஆஃபன் மென்ஷன் ஐடென்டிஃபைட் with the ancient kingdom of Ethiopia or Kush located in south of Egypt. புவியியல் தொடர்பு. இவர் கூஷியர் என்ற மக்கள் இனத்தின் முற்பிதா ஆவார். இவர் பெரும்பாலும் பழங்கால எத்தியோப்பியா அல்லது எகிப்தின் தெற்கே அமைந்துள்ள கூஷ் என்ற ராஜ்யத்துடன் அடையாளப்படுத்தப்படுகிறார். Descendants. He was the father of the giant Nimrod and Seba, Havila, Sapta and சப்டேகா. சந்ததியினர். இவர் நிம்ரோத் என்ற ராட்சதன் மற்றும் சேபா, ஹவிலா, சப்தா மற்றும் சப்தேகா ஆகியோரின் தந்தையாவார். 2. மிஸ்ராயிம், biblical connection. Son of Ham, a brother of Cush. 2. மிஸ்ராயிம். வேதாகம ரீதியான நினைவு பார்க்கும்போது இவர் காம் என்பவரின் மகனும் கூஷ் என்பவரின் சகோதரனும் ஆவார். ஜியாகிரபிக்கல் அசோசியேஷன். Mizraim is the ancient name given to Egypt in the Bible. He is the ancestor of the Egyptians. The name Mizraim is still used in Egypt in modern Hebrew. The name Mizraim is still used for Egypt in modern Hebrew. புவியியல் தொடர்பு பார்க்கும்போது மிஸ்ராயிம் என்பது வேதாகமத்தில் எகிப்திற்கு தரப்பட்டுள்ள பழங்கால பெயராகும். இவர் எகிப்தியர்களின் மூதாதையர் ஆவார். நவீன எபிரேய மொழியில் கூட மிஸ்ராயிம் என்ற பெயர் எகிப்துக்கு இன்னும் பயன்படுத்தப்படுகிறது. Descendants. Mizraim's descendants included the people such as Lodites, Anamites, Lechabites, and Naphtalites. சந்ததியினர். மிஸ்ராயிமின் வம்சவழியில் லூதியர்கள், அனாமியர்கள், லெகாபியர்கள் மற்றும் நப்துஹிட்கள் போன்ற மக்கள் இனங்களும் அடங்கியுள்ளார்கள். 3rd son, Puth, biblical connection. Son of Ham and brother of Cush, Mizraim and Canaan. 3வது பூத் என்பவர். வேதாகம இணைவை பார்க்கும்போது இவர் காமின் மகனாகவும் கூஷ், மிஸ்ராயிம் மற்றும் கானான் ஆகியோருக்கு சகோதரராயும் இருக்கிறார். ஜியாகிரபிக்கல் அசோசியேஷன். ட்ரெடிஷனலி லிங்க்டு டு த ரீஜன் ஆஃப் லிபியா இன் நார்த் ஆப்பிரிக்கா. புவியியல் தொடர்பு. பாரம்பரியமாக வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியா பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். The following verses of the Bible mention that the descendants of Put provided mercenaries to Tyre. வரலாற்றுச் சூழல். பூத் என்பவரின் சந்ததியார் தீருவுக்கு கூலி படையினரை வழங்குவதாக வேதாகமத்தின் பின்வரும் வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எசேக்கியேல் 35. First Ezekiel 27:10, then comes Ezekiel 35. Those from Persia, Lydia and Libya were in your army as a men of war. They hung shield and helmet in you. They gave splendor to you. பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் இராணுவத்தில் யுத்த வீரராய் இருந்து உனக்குள் கேடகமும் தலைச்சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள். நெக்ஸ்ட் எசேக்கியேல் 35. Ethiopia, Libya, Lydia, all the mingled people, Chub, and the men of the lands who are called, who are allied, shall fall with them by sword. அடுத்து எசேக்கியேல் 35. எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூதியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கூபியரும் உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரரும் அவர்களோட கூட பட்டயத்தால் விழுவார்கள். And Booth is related to Lubian people of ancient Libya. மற்றும் பூத் என்பவர் லிபியாவின் லூபி மக்களுடன் பண்டைய காலத்து லிபியாவின் லூபி மக்களுடன் தொடர்புடையவர் ஆவார். 4th, கானான். Biblical connection. Canaan was the son of Ham and the ancestor of Canaanites. கானான் 4வது மகன். கானான் வேதாகம இணைவு. கானான் என்பவர்
காமின் மகனும் கானானியர்களின் மூதாதையரும் ஆவார். ஜாகிரபிக்கல் கனெக்ஷன். The land that bears his name is located in the southern Levant. Is modern Israel, Palestine, Lebanon and parts of Syria and Jordan. புவியியல் தொடர்பு. அவரது பெயரை கொண்ட நிலம் தெற்கு லெவண்டில் உள்ளது. இது நவீன இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான், சிரியா மற்றும் ஜோர்டானின் சில பகுதிகளையும் அடங்கியுள்ளதாக இருக்கிறது. பிப்ளிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். Canaan was the land promised by God to the Israelites. The Canaanites inhabited and cultivated this land, which was later conquered by Joshua. வேதாகம முக்கியத்துவம். கானான் நாடு இஸ்ரவேலர்களுக்கு தேவனால் வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்ட நாடாகும். கானானியர்கள் வசித்து பண்படுத்தின இந்த நாடு பின்னர் யோசுவாவால் கைப்பற்றப்பட்டது. Noah's curse on Canaan was fulfilled when the Canaanites were forced to serve as slaves for the Israel. நோவா கானானுக்கு கொடுத்த சாபம் கானானியர்கள் இஸ்ரவேலருக்கு கட்டாய அடிமை வேலையில் ஈடுபடுத்தப்பட்ட போது நிறைவேற்றப்பட்டது. ரெஃபரன்ஸ் வெர்சஸ் ஃபார் திஸ் இஸ் ஹியர். இதற்கு ஆதார வசனங்கள் இங்கே தரப்படுகிறது. First, Joshua 1:28. When Israel became stronger, they pressed the Canaanites into forced labor, but never drove them out completely. நியாயாதிபதிகள் 1:28. இஸ்ரவேல் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். நெக்ஸ்ட், Joshua 17:13. However, when Israelites grew stronger, they put the Canaanites to forced labor, but they failed to drive them out completely. அடுத்ததாக யோசுவா 17:13 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டவர்களாக்கி கொண்டார்கள். Third, Joshua 16:10. But they did not drive out the Canaanites who lived in Gezer. So the Canaanites dwell among the Ephraimites to this day, but they are forced laborers. மூன்றாவது யோசுவா 16:10. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயிமிற்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டவர்களாய் சேவிக்கிறார்கள். Fourth verse, 1 King 9:21. Solomon conscripted these people to be forced labor as they are to this day. 4வது வசனம் 1 ராஜாக்கள் 9:21. அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமைஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். Next we come to Genesis 10, 7th verse. The sons of Cush were Seba, Havilah, Sabta, Rama and Sabetica. And the sons of Rama were Sheba and Didam. அடுத்து நாம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வருகின்றோம். கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். Genesis 10:7 mentions the 5 sons of Cush: Sheba, Havilah, Sabta, Rama and Sabetica. And the sons of Rama were Sheba and Dithan. ஆதியாகமம் 10:7 கூஷின் 5 மகன்களான சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா ஆகியோரையும் ராமாவின் மகன்களான சேபா, திதான் ஆகியோரையும் குறிப்பிடுகின்றது. According to the list of these individuals in Genesis, Sheba, Havilah, Sabta, Rama and Sabetica were sons of Cush and grandsons of Noah. ஆதியாகமத்தில் இந்த நபர்களின் அட்டவணையின்படி, பெயரட்டவணையின்படி சேபா, ஆவிலா, சப்தா, ராமா மற்றும் சப்திகா ஆகியோர் கூஷின் மகன்களாகவும் நோவாவின் பேரன்களாகவும் இருந்தார்கள். The sons of Rama were Sheba and Dithan. They established trading communities in ancient Arabia. These individuals are often identified with various ancient people. ராமாவின் மகன்களான
சேபா மற்றும் திதான் என்பவர்கள் பண்டைய அரேபியாவில் வர்த்தக சமூகங்களை நிறுவினார்கள். இந்த நபர்கள் பெரும்பாலும் பல்வேறு பண்டைய மக்களுடன் அடையாளம் காணப்படுகிறார்கள். ஷேபா in particular was a wealthy Sabaean kingdom. The kingdom was renowned for its spice and gold trade. It's often associated with Sabaeans or the people of south near Ethiopia. குறிப்பாக சேபா என்பது பணக்கார சபையின் ராஜ்யம் ஆகும். அதன் மசாலா மற்றும் தங்க வர்த்தகத்திற்காக இந்த ராஜ்யம் வெகுவாய் அறியப்படுகிறது. பெரும்பாலும் சபையர்கள் அல்லது எத்தியோப்பியருக்கு அருகில் உள்ள தெற்கு மக்களுடன் இவர்கள் தொடர்புடையவர்கள். A passage in the book of Job describes the Sabaeans as follows. யோபின் சரித்திரத்தில் உள்ள ஒரு வசன குறிப்பில் சபையர்கள் பற்றி பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது. Job 1:13-15. Now there was a day when his sons and daughters were eating and drinking wine in the oldest brother's house. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் சகோதரன் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, and a messenger came to Job and said, the oxen were plowing and the donkeys feeding beside themselves. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில், when the Sabaeans raided them and took them away, indeed they have killed the servants with the edge of the sword, and I alone have escaped to tell you. சபையர் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். This verse describes the actual people, locations and historical connection in the connection of Noah's son Ham. இந்த வசனம் நோவாவின் மகன் காமின் சந்ததியினுடைய உண்மையான மக்கள், இடங்கள் மற்றும் வரலாற்று தொடர்புகளை எடுத்துரைக்கிறது. Geographically, they lived in the parts of Africa, Arabia and South Asia. It also helps to show that all of humanity is interconnected. இவர்கள் புவியியல் ரீதியாக ஆப்பிரிக்கா, அரேபியா மற்றும் தெற்கு ஆசியாவின் சில பகுதியில் வாழ்ந்தார்கள். இது மனித குலத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் இணைந்திருப்பதை காண்பிக்க உதவுகிறது. This verse is also important in predicting future relationship with Israel as seen in later Bible verses that mention the group. இந்த குழுக்களை குறிப்பிடும் பிற்கால வேதாகம வசனம் காணப்படுவது போல இஸ்ரவேலுடன் இவர்கள் கொண்டிருக்கவிருந்த சகல தொடர்புகளை முன்னறிவிப்பதற்கும் இந்த வசனம் முக்கியமானதாக இருக்கிறது. Key details of this verse identifies the son of Cush. This verse lists 5 sons of Cush: Seba, Havila, Sapta, Rama and Saptika. வசனத்தின் முக்கிய விவரங்கள். கூஷின் மகன்களை இந்த வசனம் அடையாளம் காட்டுகிறது. இந்த வசனம் கூஷின் 5 மகன்களை அட்டவணைப்படுத்துகிறது: சேபா, ஆவிலா, சப்தா, ராமா மற்றும் சப்திகா. Names of the sons of Rama. It also states that Rama had 2 sons, Sheba and Dithan. ராமாவின் மகன்களின் பெயர்களும் இங்கே குறிப்பிடப்படுகிறது. ராமாவிற்கு சேபா மற்றும் திதான் என்ற 2 மகன்கள் இருந்ததாக இது குறிப்பிடுகிறது. Geographical details. The descendants of Cush are associated with Africa, Arabia and parts of South Asia. புவியியல் சார்ந்த விஷயங்கள். கூஷின் சந்ததியார் ஆப்பிரிக்கா, அரேபியா மற்றும் தெற்காசியாவின் சில பகுதிகளில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையவராக இருந்தார்கள். ஷேபா possibly related to the Sabaeans in both Arabia and Ethiopia. சேபா என்பவர் அரேபியா மற்றும் எத்தியோப்பியா இரண்டிலும் சபையருடன் தொடர்புடையவராக இருக்கலாம். ஆவிலா associated with the Saulites mentioned in Strabo of or the Judulites mentioned by the Jewish historian Josephus. ஆவிலா என்பவர் ஸ்ட்ராபோ என்ற வரலாற்றாசிரியரால் குறிப்பிடப்பட்டுள்ள சவுலட்டியர்களுடன் அல்லது யூத வரலாற்றாசிரியர் ஜோசிபஸ் என்பவர் குறிப்பிடப்பட்ட கெதுலியுடன் தொடர்புடையவராக இருக்கிறார். ஹாவிலா இஸ் a region of Arabia is often associated with the land of gold mentioned in Genesis 2. ஆவிலா என்பது அரேபியாவில் உள்ள ஒரு பகுதியாகும். இது பெரும்பாலும் ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பொன்விளையும் நிலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது.
Genesis 2:11 reads thus: The name of the first is Pishon. It is the one which skirts the whole land of Havilah where there is gold. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும் என்று ஆதியாகமம் 2:11 நாம் வாசிக்கிறோம். சப்தா, a people who settled in the Persian Gulf region and we have settled in Felix, Arabia, associated with the city of Sabda. சப்தா பாரசீக வளைகுடா பகுதியில் குடியேறிய மக்களினும் மற்றும் அரேபியாவில் ஃபெலிக்ஸில் குடியேறியிருக்கலாம். சப்போத்தா என்ற நகரத்துடன் இவர் தொடர்புடையவர் ஆவார். ராமா, his descendants, the merchants Seifa and Dithan were associated with Arabian trades. ராமா அவரது சந்ததியரான சேபா மற்றும் திதான் என்ற வணிகர்கள் அரேபிய வர்த்தகத்துடன் இணைவு கொண்டிருந்தார்கள். ஷேபா, it was known for the trade in spice, gold and precious stone. சேபா, இவர் மசாலா பொருட்கள், தங்கம் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் வர்த்தகத்துக்கு பெயர் பெற்றவர். The Queen of Sheba mentioned in the Bible is a famous example of wealth of this region. The following is the reference to her. வேதாமத்தில் கூறப்பட்டுள்ள சேபா தேசத்து ராணி இந்த பிராந்தியத்தின் செல்வத்திற்கு ஒரு புலபரமான எடுத்துக்காட்டாவள். இவளை பற்றிய குறிப்பு பின்வருமாறு: 2 Chronicles 9:1. Now, when the Queen of Sheba heard of the fame of Solomon, she came to Jerusalem to test Solomon with hard questions, having a very great retinue, camels that bore spices, gold in abundance, and precious stones. And when she came to Solomon, she spoke with him about all that he was having in her heart. This is 2 Chronicles verse 1. 2 நாளாகமம் 9:1 இவ்வாறு வாசிக்கிறோம்: சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதுக்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனங்களையும் சுமக்கின்ற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தார். திதான், related to a trading community in the northwestern Arabia, related to caravan routes mentioned in the prophetic books such as Ezekiel, possibly connected to modern day Al-Ula in Saudi Arabia. திதான் வடக்கு அரேபியாவின் ஒரு வர்த்தக சமூகத்துடன் தொடர்புடையவர். எசேக்கியல் போன்ற தீர்க்கதரிசன புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கேரவன் பாதைகளுடன் தொடர்புடையவர். சவுதி அரேபியாவில் உள்ள நவீன கால அல்வுலாவுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம். Historical and biblical significance. This verse provides a direct lineage which is the basis for later biblical accounts. வரலாற்று மற்றும் வேதாகமம் முக்கியத்துவம். இந்த வசனம், அதாவது ஆதியாகமம் 10:7 ஒரு நேரடி வம்சாவளியை வழங்குகிறது. இது பிற்கால வேதாகம விவரங்களுக்கு அடித்தளமாக உள்ளது. It demonstrates the continuity of God's plan in different lands. இது வெவ்வேறு நாடுகளில் தேவனுடைய திட்டத்தின் தொடர்ச்சியை நிரூபிக்கிறது. These lineages are mentioned in later books of the Bible such as Isaiah, Psalm, Ezekiel and Kings, showing their real world connection. இந்த சந்ததியினர் ஏசாயா, சங்கீதங்கள், எசேக்கியல் மற்றும் ராஜாக்கள் போன்ற வேதாகமத்தின் பிற்கால புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு அவற்றின் உலக தொடர்புகள் உண்மையை அவர்கள் காட்டுகிறார்கள். நெக்ஸ்ட் கம்ஸ் ஜெனிசிஸ் 10:8 to 10 verses. அடுத்து நாம ஆதியாகமம் 10 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். Cush begot Nimrod. He began to be a mighty one on the earth. He was a mighty hunter before the Lord. Therefore it is said, like Nimrod the mighty hunter before the Lord. And the beginning of his kingdom was Babel, Erech, Akkad and Calneh in the land of Shinar. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான்.
அதனால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகிய நிமிரோத்தை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. சினையா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னா என்ற இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். Genesis 10:8-10 tells of Nimrod, a descendant of Noah's son Ham. ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் 8-10 பகுதியானது நோவாவின் மகனான காமின் வழித்தோன்றலான நிம்ரோத் பற்றி கூறுகிறது. He built cities of Babel, Erech, Akkad and Calneh in Shinar. He is also described as the former of the world's first kingdom son, the first mighty one on the earth. இவர் சினார் என்ற இடத்தில் பாபேல், ஏரேக், அக்காத் மற்றும் கல்னே போன்ற நகரங்களை கட்டி எழுப்பினார். மேலும் இவர் உலகின் முதல் ராஜ்யங்களை நிறுவியவரும் முதலாக பூமியில் வலிமைமிக்கவர் என்றும் இந்த வசன பகுதி விவரிக்கிறது. This passage introduces the idea of like Nimrod, the mighty hunter before the Lord. இந்த வசன பகுதி நிம்ரோத் மூலம் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல இந்த கருத்தை அறிமுகப்படுத்துகிறது. This phrase is often interpreted negatively. It refers to a powerful warrior or tyrant who not only hunted animals but also ruled ruthlessly. இந்த சொற்றொடர் பெரும்பாலும் எதிர்மறையான ஒன்றாக விளக்கப்படுகிறது. அதாவது விலங்குகளை வேட்டையாடுபவராக மட்டும் இல்லாமல் இரக்கமின்றி ஆட்சி செய்த ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரன் அல்லது கொடுங்கோலன் என்று நிம்ரோத்தை பற்றி இது கூறுகின்றது. Nimrod's rise to power. Cush, the son of Ham, was the father of Nimrod, who was also known for his power and influence. நிம்ரோத்தின் அதிகார உயர்வு, தனது சக்தி மற்றும் செல்வாக்கிற்கு பெயர் பெற்ற நிம்ரோத்துக்கு காமின் மகனான கூஷ் தந்தையாக இருந்தார். இந்த Nimrod is described as the mighty one on the earth. இந்த நிம்ரோத் பூமியில் வலிமை மிக்கவர் என்று விவரிக்கப்படுகிறார். He was an early leader who united various city-states into one kingdom. பல்வேறு நகரங்களை ஒரே ஆட்சியில் இணைத்த ஒரு ஆரம்ப கால தலைவராக இவர் இருந்தார். The title Mighty Hunter. The phrase Mighty Hunter before the Lord is not a compliment, but a description of his character and actions. பலத்த வேட்டைக்காரர் என்ற பட்டம். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரர் என்ற சொற்றொடர் ஒரு பாராட்டல்ல, ஆனால் அவரது குணம் மற்றும் செயல்களின் விளக்கமாக இங்கே உள்ளது. Hunter refers to his skill as a warrior and a conqueror. வேட்டைக்காரர் என்பது ஒரு போர் வீரன் மற்றும் அடக்குமுறையாளன் என்ற வகையில் அவரது திறமையை குறிக்கிறது. He hunted men for conquest and control. அவர் வெற்றி மற்றும் கட்டுப்பாடு செலுத்துவதற்காக மனிதர்களை வேட்டையாடினார். The phrase before the Lord indicates that his actions were bold despite of God's will and reasoned judgment against violence. கர்த்தருக்கு முன்பாக என்ற சொற்றொடர் தேவனின் சித்தத்தையும் வன்முறைக்கு எதிரான சமீபத்திய தீர்ப்பையும் மீறி அவரது செயல்கள் துணிச்சலுடன் செய்யப்பட்டதை குறிக்கிறது. Early kingdoms. Nimrod region began in the land of Shinar, with the first city of kingdom being Babel, Erech, Akkad and Calneh. He later expanded his influence into Assyria and built other cities such as Nineveh. முதல் ராஜ்யங்கள். நிம்ரோத்தின் ஆட்சி சினார் தேசத்தில் அவனது ராஜ்யத்தின் முதல் நகரங்களான பாபேல், ஏரேக், அக்காத் மற்றும் கல்னே ஆகியவற்றுடன் தொடங்கியது. பின்னர் அவர் தனது செல்வாக்கை அசிரியாவில் விரிவுபடுத்தி நினிவே போன்ற பிற நகரங்களை கட்டினார். A symbol of earthly power. Nimrod's ambition and power served as an example of the human ambition to create an earthly kingdom separate from the will of God. பூமிக்குரிய அதிகாரத்தின் சின்னம். நிம்ரோத்தின் லட்சியமும் அதிகாரமும் தேவனின் சித்தத்திலிருந்து பிரிந்து பூமிக்குரிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான மனித லட்சியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பட்டன. The establishment of kingdom under such powerful rulers foreshadows future empires that often operate in defiance of divine authority.
இத்தகைய சக்தி வாய்ந்த ஆட்சிகளின் கீழ் ராஜ்யங்களை நிறுவுவது என்பது பெரும்பாலும் தெய்வீக அதிகாரத்தை மீறி செயல்படும் எதிர்கால பேரரசுகளை முன்னிறுவிப்பதாக இருந்தது. Next we come to Genesis 10, 11th and 12th verses. From the land he went to Assyria and built Nineveh, Rehoboth, Kala and Resen between Nineveh and Calab. That is the principal city. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் 11-12 வசனங்களுக்கு வருகின்றோம். அந்த தேசத்திலிருந்து அசூருக்கு புறப்பட்டு போய் நினிவேயும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேவுக்கும் காலாவுக்கும் நடுவாக ரேசனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். Genesis 10:11 states that after Nimrod established his kingdom at Shinar, he went to Assyria and built many cities including Nineveh, Rehoboth and Kala. ஆதியாகமம் 10-11 வசனங்கள் நிம்ரோத் சினாரில் தனது ராஜ்யத்தை நிறுவின பிறகு அசீரியாவுக்கு சென்று நினிவே, ரெகபோத் மற்றும் காலா உள்ளிட்ட பல நகரங்களை கட்டினார் என்று கூறுகிறது. This verse describes the emergence of early Mesopotamian cities and the foundation of the Assyrian Empire through Nimrod's expansion of power. இந்த வசனம் ஆரம்ப கால மெசபொத்தேமியா நகரங்களின் தோற்றத்தையும் நிம்ரோத்தின் அதிகார விரிவாக்கத்தின் மூலம் அசீரிய பேரரசின் அடித்தளத்தையும் விளக்குகிறது. The name Nimrod is often connected to the Hebrew word for rebellion because his actions are seen as challenge to God's authority. நிம்ரோத் என்ற பெயர் பெரும்பாலும் கலகம் என்ற எபிரேய வார்த்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அவரது செயல்கள் தேவனின் அதிகாரத்திற்கு ஒரு சவாலாக கருதப்படுகின்றன. Key points from Genesis 10:11. The expansion of Nimrod. This verse describes how Nimrod, a powerful man who was a descendant of Noah's son Ham, expanded his conquest from the land of Shinar northward into Assyria. ஆதியாகமம் 10:11 இருந்த முக்கிய குறிப்புகள். நிம்ரோத்தின் விரிவாக்கம். நோவாவின் மகன் காமின் வழித்தோன்றலான ஒரு சக்தி வாய்ந்த நபரான நிம்ரோத் தனது வெற்றிகளை சினாரின் தேசத்திலிருந்து வடக்கே அசிரியாவுக்கும் விரிவுபடுத்தினார் என்பதை இவ்வசனம் விவரிக்கிறது. Founding cities. He is credited with building or founding significant cities that served as the foundation of the later Assyrian Empire. நகரங்களை நிறுவுதல். பிற்கால அசிரிய பேரரசுக்கு அடித்தளமாக செயல்பட்ட குறிப்பிடத்தக்க நகரங்களை கட்டியெழுப்பிய அல்லது நிறுவிய பெருமை நிம்ரோத்துக்கு உண்டு. Specific cities. The verse mentioned Nineveh, Rehoboth and Kala as the cities he founded. Another city, Resen, is also mentioned, verse 12. குறிப்பிட்ட நகரங்கள். இந்த வசனம் நினிவே, ரெகபோத் மற்றும் காலாது ஆகியவை அவர் நிறுவிய நகரங்கள் என்று குறிப்பிடுகிறது. மேலும் மற்றொரு நகரமான ரெசன் என்பதும் 12ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Theological significance. This passage is interpreted as part of God's plan to write history and guide human movements and empires. இறையியல் முக்கியத்துவம். வரலாற்றை எழுதுவதற்கும் மனித இயக்கங்கள் மற்றும் பேரரசுகளை வழிநடத்துவதற்கும் தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வசன பகுதி விளக்கப்படுகிறது. Name Nimrod. Some scholars believe that Nimrod's name is associated with his rebellion. It's thought that he was seen as a rebel against divine will for his expansionist activities. நிம்ரோத் என்ற பெயர், சில அறிஞர்கள் நிம்ரோத்தின் பெயர் அவரது கிளர்ச்சியுடன் தொடர்புடையது என்று நம்புகிறார்கள். அவர் தனது விரிவாக்க நடவடிக்கைகளுக்காக தெய்வீக விருப்பத்திற்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாளராக காணப்பட்டார் என்று கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் we come to the verses 13 and 14, the last section of this Bible study. அடுத்து நாம் இந்த வேதாகம படிப்பின் கடைசி பகுதியான ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களுக்கு வருகிறோம். மிஸ்ராயிம் begot Ludim, Anamim, Lehabim, Naphthuhim, Pathrusim and Casluhim, from whom
came the Philistines and Kappathorim. மிஸ்ராயிம் லூதீமையும் அனாமிமையும் லெகாபிமையும் நப்தூகிமையும் பத்ரோசிமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனான கஸ்லூகிமையும் கத்தோரிமையும் பெற்றான். Genesis 10:13-14 verses mentions the descendants of Mizraim, Egypt and Kasluhim, Philistia. ஆதியாகமம் 10:13-14 வசனங்கள் மிஸ்ராயிம் அதாவது எகிப்து மற்றும் கஸ்லோகிம் அதாவது பெலிஸ்தியா ஆகியோரின் சந்ததியினரை குறிப்பிடுகிறது. மிஸ்ராயிம் வாஸ் த ஃபாதர் ஆஃப் லூதின், அனாமிம், லெஹாபிம், நப்துஹிம், பத்ரோசிம் அண்ட் கஸ்லோகிம், சீஃப் ஆஃப் த பிலிஸ்டியன்ஸ் அண்ட் கப்தோரிம். மிஸ்ராயிம் என்பவர் லூதீம், அனாமிம், லெகாபிம், நப்துஹிம், பத்ரோசிம், கஸ்லோகிம் அவர் பெலிஸ்தியரின் தலைவன் மற்றும் கப்தோரின் ஆகியோரின் தந்தையாவார். This passage is part of the table of nation in the Bible. It describes the distribution of different people after the flood. இந்த வசன பகுதி வேதாகமத்தில் உள்ள தேசங்களின் அட்டவணையில் ஒரு பகுதியாகும். இது வெள்ளத்துக்கு பிறகு வெவ்வேறு மக்களின் பரவலை விவரிக்கிறது. It shows the origin of different nations and their relationship to the descendants of Noah. இது பல்வேறு நாடுகளின் தோற்றம் மற்றும் நோவாவின் சந்ததியுடனான அவனின் தொடர்புகளை காட்டுகிறது. Genesis 10:13. Misraim is known as the ancestor of ancient Egypt and was the second son of Ham. ஆதியாகமம் 10:13. மிஸ்ராயிம் பண்டைய எகிப்தியர்களின் மூதாதையராக அறியப்படும் இவர் காமின் இரண்டாவது மகன் ஆவார். லூதீம், அனாகிம், லெகாபிம் அண்ட் நப்துஹிம். These are the names of the four sons of Mizraim. More precisely, these are the names of 7 groups of descended from him. These are the names of 4 groups of descendants from him. லூதீம், அனாயிம், லெகாமிம், நப்துஹிம் இவை மிஸ்ராயிமின் 4 மகன்களின் பெயர்களாகும். இன்னும் துல்லியமாக கூறினால் இவர்கள் அவரிடமிருந்து பிறந்த 4 குழுக்களின் பெயர்கள் ஆகும். These are related to different peoples or regions. These are related to different peoples or regions in and around Egypt. அவர்கள் எகிப்திலும் அதை சுற்றியுள்ள வெவ்வேறு மக்கள் அல்லது பகுதிகளுடன் தொடர்புடையவர்கள் ஆவார்கள். Next comes Genesis 10:14. Patrosim, Kaslohim. These are the 2 other sons of Mizraim. Kaslohim is the ancestor of Philistines and Kaptorim the ancestor of Kaphtorims was the 7th son of Ham. பத்ரோசிம், கஸ்லோகிம் இவர்கள் மிஸ்ராயிமின் மற்ற 2 மகன்கள் ஆவார்கள். கஸ்லோகிம் என்பவர் பெலிஸ்தியர்களின் முற்பது ஆவார் மற்றும் கப்தோரியர்களின் மூதாதையரான கப்தோரிம் என்பவர் காமின் 7வது மகன் ஆவார். Philistines, a race of giants who were early settled in the land of Canaan and are frequently mentioned in the Old Testament. பெலிஸ்தியர்கள் கானான் தேசத்தில் முன்னதாக குடியேறியவர்களும் பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி குறிப்பிடப்படுவதுமான ராட்சத வம்சத்து இன மக்கள் ஆவார்கள். கப்தோரிம், a people from the island of Gidda mentioned along with the Philistines. கப்தோரிம் பெலிஸ்தியர் மக்களுடன் இணைந்து குறிப்பிடப்படும் கிரேத்தா தீவைச் சேர்ந்த மக்கள் இனம் ஆவார்கள். Significance. Other origin of nations. This section provides a summary of the images of various nations. It shows the spread of human race after the flood. முக்கியத்துவம். நாடுகளின் தோற்றம். இந்த பகுதி பல்வேறு நாடுகளின் வம்சாவளியை பற்றிய ஒரு விவர தொகுப்பை வழங்குகிறது. இது பெருவெள்ளத்துக்கு பிறகு மக்கள் இனங்கள் பரவியதை காண்பிக்கிறது. Connection to Egypt. This connect ancient Egypt via Mizraim to the other people in the region, including the Philistines. எகிப்துடனான இணைப்பு.
இது பண்டைய எகிப்தை மிஸ்ராயிம் வழியாக பெலிசிர் உட்பட பிராந்தியத்தில் உள்ள பிற மக்களுடன் இணைக்கிறது. Biblical context. By providing the lineage of these nations, Genesis 10 sets the stage for later biblical histories involving these groups, such as the Israel's relationship with Egypt and their conflicts with Philistines. வேதாகமச் சூழல். இந்த நாடுகளின் வம்சாவளியை வழங்குவதன் மூலம் ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் இஸ்ரவேலர்கள் எகிப்துடனான உறவு மற்றும் பெலிஸ்தருடனான மோதல்கள் போன்ற இந்த குழுக்களை உள்ளடக்கிய பிற்கால வேதாகம வரலாறுகளுக்கு மேடை அமைக்கிறது. Ancestors of Indians. It is very important for us because we are all Indians. There are two main groups of people in India, the Aryans and Dravidians. இந்தியர்களின் மூதாதையர்கள், இது நமக்கு மிகவும் முக்கியமானது என்றால் நாம் இந்தியர்களாக வசிக்கின்றோம் இங்கே இந்தியாவில். எனவே இந்தியாவின் மூதாதையர்களை பார்க்கும்போது இந்தியாவில் ஆரியர்கள் மற்றும் திராவிடர்கள் என்ற இரண்டு முக்கியமான வகையான மக்கள் இருக்கிறார்கள். The Aryans race, as described from a Christian perspective, encompasses a variety of interpretations. கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலிருந்து விவரிக்கப்படும் ஆரிய இனம் பல்வேறு விளக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. In Christianity, it refers to a historical group associated with cultural and power conflicts. The ethnic classification of the Phrygians occupied by the descendants of Gomer, the son of Japheth, and the Togarma, the son of Gomer. Two are important, Gomer and Togarma, and ethnological relationship with Indo-Iranian people. கிறிஸ்தவத்தில் இது கலாச்சார மற்றும் அதிகார மோதல்கள், யாப்பேத்தின் மகன் கோமர் மற்றும் கோமரின் மகன் தொகர்மாவின் சந்தையார் ஆக்கிரமித்த பிரிகியா நாட்டவரின் இனவகை வேறுபாடுகள் மற்றும் இந்தோ ஈரானிய மக்களுடன் ஆன இனவியல் உறவுடன் தொடர்புடைய ஒரு வரலாற்று குழுவை குறிக்கிறது. This name was given to the race that dominated the land of Hellas after the Great Flood. பெருவெள்ளத்துக்கு பிறகு ஹெல்லாஸ் என்ற நிலப்பகுதியை ஆதிக்கம் செலுத்திய இனத்தை இந்த பெயர் கொண்டு அழைத்தார்கள். Both views explains the complex historical and cultural dimension associated with the concept of Aryan race. இவ்விரண்டு பார்வைகளுமே ஆரிய இனத்தின் கருத்துடன் தொடர்புடைய சிக்கலான வரலாற்று மற்றும் கலாச்சார பரிமாணங்களை விளக்குகின்றன. Next comes the Dravidian race. The Dravidian race, as described from the Christian perspective, கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலிருந்து விவரிக்கப்படும் திராவிடத்தை பார்க்கும்போது the Dravidians are said to be descendants of Ham, the last son of Noah. He migrated eastwards through the African lands of Kush and Put to South Asia. திராவிடர்கள் காம் என்ற நோவாவின் கடைசி மகனின் வழித்தோன்றர்கள் என்றும் இவர்கள் ஆப்பிரிக்க நிலங்களான கூஷ் மற்றும் போத் வழியாக தெற்காசியாவிற்கு கிழக்கே குடிபெயர்ந்தனர் என்பதையும் குறிக்கின்றது. With this, we conclude our Bible study for today. If the Lord's will, we will continue the series on descendants of Ham on the same day at the same time next week. இத்துடன் இன்றைய நாளுக்கான வேதாகம் படிப்பை முடிக்கின்றோம். காமின் சந்ததியார் பற்றிய தொடர்ச்சியான பாடத்தை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் தொடருவோம். My heartfelt thanks to Brother Thunder Kirk for organizing and conducting this radio Bible broadcast. இந்த வானொலி வேதாகம ஒளிபரப்பை ஏற்பாடு செய்து நடத்தி வரும் தண்டர் கிர்க் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to Brother David and Brother Jack Williams who are working together in this work in India. இந்தியாவில் இந்த பணிக்காக இணைந்து செயலாற்றும் டேவிட் அவர்களுக்கும் ஜாக் வில்லியம்ஸ் அவர்களுக்கும் எனது நன்றி. My heartfelt thanks to all the brothers and sisters who participated in this Bible study. See you again next week. Thank you. இந்த வேதாகம் படிப்பில் கலந்து கொண்ட எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.